ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மதிய சாப்பாடு எல்லோரும் சாப்பிட்டாச்சா? நம்ம வீட்டில் இன்றைக்கி மதிய சாப்பாடு என்னென்னு பார்க்கலாமா? நம்ம வீட்டில் இன்றைக்கி சமையல் எதுவுமே செய்யலை. ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கடையில் இருந்து மதியம் சாப்பிட வீட்டுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ரம்ஜான் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் லீவு, வீட்டுக்கு சாப்பிட வர டைம் இருக்காது, நான் இங்கே ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட வேலை பார்க்குறவங்க ரம்ஜான் அப்படிங்கிறதுனால பிரியாணி கொண்டு கொடுத்துருப்பாங்க போல். அதை ஓடி வந்து எனக்கு கொஞ்சம் தந்துட்டு போனாங்க. அதை வந்து சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணி பையனோட ஃப்ரெண்டு வந்து ரம்ஜான் அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும், வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தலைக்கு ஒரு பார்சல் பிரியாணி வாங்கி கொடுத்துருக்காங்க. இது வந்து சிக்கன் பிரியாணி, முட்டை, அதுக்கப்புறம் அந்த கவரில் இருக்கிறது வந்து ஆனியன் ரைத்தா, வெங்காய பச்சடி, அதுக்கப்புறம் இந்த டப்பாவில் இருக்கிறது வந்து பால் பாயாசம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பால் பாயாசம். இன்றைக்கி ஹஸ்பண்ட் வேறு வீட்டுக்கு வர மாட்டாங்க, நம்ம ஒத்தையில் போட்டு என்னத்தை சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பழையதும் நேற்றுள்ள குழம்பு வச்சு ஒப்பேத்தலாம் அப்படின்னு நினச்சேன். பட்டு இன்றைக்கி பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு இருந்திருக்க போல் நல்ல பிரியாணியை வெளுத்து கட்டியாச்சு. ரம்ஜான் கொண்டாடும் அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு எனது இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குடும்ப சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.